அல்லாஹினுடைய அருள் பொழியக்கூடிய, அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நிறைந்த வழியக்கூடிய இடமான அல்லாஹினுடைய ஆலயத்தை நாமெல்லாம் இன்று புதியதாக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளியில் அமர்ந்து பள்ளியினுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ் இந்த பள்ளியின் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கடமைகளையும் இன்னும் இந்த பள்ளியினுடைய சிறப்புகளையும் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இந்த நேரத்திலே இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பள்ளியை பற்றி சொல்லும் பொழுது வ இன்னல் மசாஜிதிலில்லா, பள்ளிகள் எனக்குரியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பு இந்த உலகத்திலே எல்லா அணுவிலிருந்து ஆகாயம் வரையிலும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் அல்லாஹ் பள்ளியை பற்றி சொல்லும் பொழுது பள்ளி வாசல்கள் எனக்கே உரியன என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் நபிகள் பெருமகனார் சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே எத்தனையோ இடங்கள், எத்தனையோ சிறப்புக்குரிய ஸ்தலங்கள் இருந்தாலும் இதில் ரொம்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அது அல்லாஹினுடைய மஸ்ஜிதுகள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இறைவன் நேசிக்கின்ற, அதிகமாக இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய அருளும் ஒளியக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மஸ்ஜித். அதனால தான் நபிகள் பெருமகனார் சொன்னாங்க, யார் அல்லாஹ்விற்காக இந்த உலகத்திலே ஒரு ஆலயத்தை எழுப்புவதற்காக முயற்சி செய்து உதவுகிறார்களோ, அதை கட்டுவதற்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் நாளை மறுமையிலே சுவனத்திலே ஒரு உயர்ந்த ஒரு மாளிகை அல்லாஹ் எழுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் விடவும் அல்லாஹ்வுடைய ஆலயம் என்பது அவ்வளவு உன்னதத்திற்குரிய ஒரு இடம். அப்ப அந்த உன்னதத்திற்குரிய அந்த இடத்தை நாம் எப்படி வருங்காலத்திலே அதை நாம் பயன்படுத்த போறோம்? பெரிய ஒரு பொறுப்பு இந்த நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே இந்த பள்ளிவாசலை நிரம்புவதற்கான ஆட்கள் வரவில்லை என்றாலும், இங்க இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய ஒரு பொறுப்பை இறைவன் இந்த நாளில் இருந்து சுமத்திருக்கிறார். வெறுமன பள்ளிவாசல்கள் மினாராக்களாக மார்பிள் போட்டு ஏசி போட்டு ரொம்ப அப்படியே பலபலன் ஆக்கி வைப்பது மாத்திரம் பள்ளிவாசலோட சிறப்பே கிடையாது. அண்ணலம் பெருமகனாருடைய பள்ளி எப்படி இருந்துச்சு? மழை பெய்தா மழை கொட்டகையில இருந்து உள்ள ஒழுகும், வெயில் உள்ள அடிக்கும், அதுவும் பள்ளிதான். அதனால் அப்படித்தான் பள்ளி இருக்கணுமா? இல்லை. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை எவ்வளவு சிறப்புக்குரியதாக, எவ்வளவு அழகுபடுத்த வேண்டுமோ அவ்வளவு அழகுபடுத்தலாம், வீண் வரையும் இல்லாமல். ஆனால் அழகுபடுத்துவதிலே உண்மையான அழகுபடுத்துவது எது தெரியுமா? பள்ளிவாசலை நோக்கி மக்களை அழைப்பதுதான் உண்மையான பள்ளிக்குண்டான அழகுபடுத்துதலே. அவங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இன்னிலிருந்து கூடுதலான ஒரு பொறுப்பின் சுமையை சுமக்கக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறார். நன்மை கூட, ஆனால் அந்த நன்மை கூட சொன்னால் அந்த நன்மையினுடைய பரிசை பெற வேண்டும் என்றால் அதற்குண்டான சிரமங்களும் கூடத்தான். பள்ளியை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய அந்த பணி இருக்கிறதல்ல, இது இறை தூதர்கள் செய்த பணி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் கட்ட பணி என்ன? காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். அதற்காக இறைவன் செய்த ஏற்பாடுகள், அதை நோக்கி அவர்கள் தன் குடும்பத்தாரை அங்கு கொண்டு குடியமர்த்தியது எல்லா வரலாறும் நமக்கு தெரியும். நபிகள் பெருமகனார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற மாத்திரத்திலே முதலாவதாக செய்த ஒரு பணி என்ன? நம்ம எல்லாம் எதிரிகள் படை திரட்டி கொண்டு வருவாங்க, அதற்காக நாம் ஒரு படையை திரட்டணும், ஆள் பலத்தை உருவாக்கணும், அப்படி செஞ்சாங்களா? முதல்ல மதீனாவுக்குள்ளே என்றான உடனேயே முதலில் நபிகள் பெருமகனார் செய்த ஒரு பணி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை உருவாக்கக்கூடிய பணியைத்தான் மேற்கொண்டார்கள். ஏன்னா அதுதான் சிறப்புக்குரிய பணி. அந்த ஒரு களத்தை வைத்துத்தான், அந்த ஒரு இடத்தை வைத்துத்தான் எல்லா பணிகளும் அதிலிருந்து பரிணாமம் அடையும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு இடத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் என்றால், உருவாக்கி அந்த இடத்திலே
மக்களை கூட்டுவதற்கு, மக்களை வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதை உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புணர்வை இன்றைக்கு நாம் சுமந்திருக்கிறோம். அதனால தான் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே அனல் பறக்கக்கூடிய நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய ஜுவாலையினுடைய வேதனையை உணரக்கூடிய மக்சர் மைதானத்தில் சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தப்படும். மக்கள் எல்லாம் வேர்வை வடிந்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும். ஐயோ, எங்களுடைய நிலை என்ன ஆகும்? யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலை என்ன ஆகும்? நான் என்ன ஆவேன், நான் எப்படி ஆவேன்னு சொல்லி மக்கள் எல்லாம் உழண்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழலை தவிர ஒரு எந்த நிழலும் இருக்காது. அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழல் தான் இருக்கும். மக்கள் எல்லாம் பரிதவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 7 சாராருக்கு அர்ஷினுடைய நிழலை தந்து இறைவன் கண்ணியப்படுத்துவான். எப்படிப்பட்ட கண்ணியம்? சாதாரண கண்ணியமா? இந்த உலகத்துல வெயில்ல பிரயாணிச்சுட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். ஒரு மரம் நிழல் கிடைக்கிறது, நிழல் கிடைத்தா கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு போலாமே, கொஞ்ச நேரம் நிழலினுடைய அந்த காற்றை அனுபவித்து விட்டு போலாமே நினைக்கிறோமா இல்லையா? எந்த நிழலும் இருக்காது. சூரியன் தலைக்கு மேல் கொண்டு நிறுத்தப்படும். அப்படின்னா மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் என்றால் அது எவ்வளவு வசந்தமானது, எவ்வளவு ரம்மியமானது, எவ்வளவு இன்பமானதாக இருக்கும். அதில் நபிகளார் சொன்னார்கள், அது 7 சாராரில் ஒரு சாரார் யார் தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய இதயத்தை பள்ளியோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இந்த அர்ஷினுடைய நிழலை தருவார். அவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பள்ளியோடு தொடர்பு உடையவர்களாக நாளை அர்ஷனுடைய நிழலை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு பொக்கிஷமாகத்தான் இறைவன் இந்த பள்ளியை நமக்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். அப்ப நாம் எப்படி பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும்? அப்ப அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு நான் தொழுவது அது 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 பெரியதல்ல, அது என் கடமை நிறைவேற்றுறேன். அல்லாஹ் அதற்காக நமக்கு நம்முடைய இந்த நபிகளாருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்குண்டான அந்த கடமையை நம் மீது சுமத்தவே இல்லை. குன்தும் ஹைர உம்மத்துன்னு அல்லாஹ் சொன்னான். நீங்கள் தான் ஹைரான உம்மத், சிறந்த சமுதாயம். என்ன? எதனால? யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தடுப்பது. நன்மையிலே முதலாவது நன்மை எது? ஸலாத்திலே நன்மை என்றால் முதலாவதாக தலை சிறந்த ரொம்ப ஒரு மனிதனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் அவனுக்குள் ஆக்கக்கூடிய ஒரு உன்னதமான நன்மை தொழுகைதான். அப்ப அந்த நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நம்ம மீது சுமத்திருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு இறைவன் கூடுதலான ஒரு சுமை என்றால் சுமை மாத்திரமல்ல, அந்த சுமையோடு கலந்த ஏராளமான நன்மைகளும் ஏராளமான அருட்கொடைகளும் ஏராளமான பரிசுகளும் காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்நாளில் நாம் ஒவ்வொருவரும் உறுதி பூண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அன்போடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.